முகேஷ், பிரக்னானந்தா இவர்களை பற்றி அடிக்கடி இப்போ நியூஸ் வருது. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் குழந்தையும் அவர்களைப் போலவே சாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லையா? அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த எபிசோடு, இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா எபிசோடையும் கண்டிப்பாக பாருங்கள். ஏனென்றால் மிக மிக பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். போன எபிசோடில் டிமாண்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ் பேரண்டிங் சொன்னேன். நான் எந்த குழந்தைகளாலுமே சாதிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விளையாட்டு வீரர்கள் எல்லாம் நம்ம வாழற நாட்டில் தான் வாழறாங்க. அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதே வசதி நமக்கு இருக்குது. அவங்க விளையாடக்கூடிய செஸ்ஸு போன்ற விளையாட்டுகளை நம்ம குழந்தைகளும் விளையாடிட்டு வராங்க. ஆனால் எந்த விதத்தில் வித்தியாசம்னா, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, என்ன குவாலிட்டி கேம் விளையாடுறாங்கிறது தான் வித்தியாசம். அது நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த எபிசோடெலாம் போடுறேன். இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் பேச போகிறேன். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற எபிசோடெலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களேன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போட்டு எஸ் வி வாண்ட் சச் எபிசோட்ஸ் அப்படின்னு போடுங்க. அப்போ இது நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போது இந்த எபிசோடுக்குள்ளே போவோம். போன எபிசோடில் சப்போர்ட்டிவ் அண்ட் டிமாண்டிங் என்ற ஒரு பேரண்டிங்கை பற்றி நான் பேசினேன். இயற்கையிலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று கற்றுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவோமே. ஒரு புடலங்காய் விதையை போடுறோம். அது முளைச்சி அது கொடியாக வருது. அந்த கொடி எது பேலையான படரணும்னு தான் அதனுடைய இயற்கை. நம்ம பக்கத்தில் ஒரு குச்சி இல்லை ஒரு பந்தல் போட்டோமா அது மேலே வரும். சரியான பந்தல் போட்டு அந்த புடலன் செடிக்கு நல்ல தண்ணீர் உரமெல்லாம் போட்டு பூச்சி வராமல் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பந்தல் ஃபுல்லாக அது வளர்ந்து நிறைய மகசூலை கொடுக்கும். அப்படி அந்த குச்சியை வைக்கல, அந்த பந்தலை போடலைன்னா பக்கத்தில் இருக்க செவுறு மேலே போகும். ஆனால் அதை கவனிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகசூல் அது கொடுக்காது. பக்கத்து வீட்லேயும் அதே புடலங்காய் செடியை போடுறாரு, நாம்பளும் போடுறோம். அவங்க வீட்டில் நிறைய காய்க்குது, நம்ம வீட்டில் காய்க்கலை. பக்கத்து இடம்தான். என்ன வித்தியாசம்னா சப்போர்ட். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 6 வயசு ஒரு குழந்தை ஏதோ ட்ரா பண்ணிகிட்ருக்கு பேடில். அதை நான் க்ளோஸாக படம் எடுத்தேன். இப்போ இந்த எபிசோட் போடும்பொழுது பக்கத்தில் அந்த படத்தை நான் போட்டுகிட்டே வரேன். அந்த குழந்தைக்கு பெயிண்டிங் பண்ணுறதுல ஆர்வம் இருக்குதுன்னு அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து எந்த கார்ட்டூன் வாங்கி கொடுத்தாலும் அந்த கலர் போடும். உடனே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு இந்த படம் வரைவதில் ஆற்றல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைக்கு அழைச்சிட்டு போகும்போது, புத்தக கடைக்கு அழைச்சிட்டு போகும்போது இது போன்ற புத்தகங்களை வாங்கி கொடுப்பாங்க. கிரையான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது படம் போடும்பொழுது ரொம்ப அக்கறையாக போடும், ரொம்ப ஆர்வத்தோடு போடும். ஒவ்வொரு முறை போடும்பொழுது அந்த குழந்தைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுற நீ. அந்த படங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கலர் பிரிண்ட் எடுத்து அதனுடைய ரூமில் எல்லாம் போட்டு வைப்பாங்க. யார் வந்தாலும் அந்த குழந்தையுடைய கண்ணில் படுற மாதிரி, அந்த குழந்தையுடைய காதில் கேட்குற மாதிரி அந்த குழந்தைய பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையுடைய ஃபேஸை பார்க்கும்பொழுதே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் என்ற ஒரு பெருமிதம் அந்த குழந்தைக்குள்ளே வரும். இந்த படத்தெல்லாம் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதை போட்டுகிட்டே வந்துட்டு நீ பார்த்துருப்பீங்க. கடைசியில் அந்த போட்டு முடித்த படம், அந்த படத்துக்கு அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. இது நடுவில் இருக்கிறது சூரியன், இது இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது அமெரிக்கா டே டைமாக இருக்குது, நம்ம டே டைமாக இருக்கும்போது அங்கே நைட் இருக்குது பாருங்கள் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. இதுதான் நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது சரித்திரத்தை பின்னோக்கி போவோம். நமக்கெல்லாம் டிஸ்னிலேண்டு தெரியும் அமெரிக்காவில். அந்த வால்ட் டிஸ்னியுடைய குழந்தை பருவத்தில் பார்க்கும்பொழுது அவங்க அம்மா இப்படி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தில் இது கிரிக்கெட்டே இருப்பார் இவர். பள்ளிக்கூடத்தை டீச்சர்லாம் இவர் எதுக்குமே உருப்பட மாட்டாருன்னு ஒதுக்கிடுறாங்க. அந்த வால்ட் டிஸ்னியுடைய அப்பா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றார். ஆனால் அம்மா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி நீ ஒன்று செய்யின்னு சொல்கிறதுனால தான் அந்த குழந்தை கடைசியில் ஒரு வால்ட் டிஸ்னியாக வந்து உலகத்திற்கே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்க கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை அந்த குழந்தைகள் வளர்த்துட்டாங்க. ஸோ தட் சப்போர்ட் இஸ் ரிக்வயர்ட். அப்போ என்னென்ன சப்போர்ட் வேணும்னா, பள்ளிக்கூடத்தில் சப்போர்ட் வேணும், குழந்தைகள் விளையாடும் பொழுது எந்த குழந்தைகளும் விளையாடுறாங்கன்ற சப்போர்ட் வேணும், அந்த குழந்தைக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஆர்வத்தோடு பேசணும், ஊக்குவிக்கணும், சின்ன அச்சீவ்மெண்ட் இருந்தால் கூட நல்லா ப்ரைஸ் பண்ணி சொல்லணும்.
அது போன்று சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட அந்த அந்த ஆற்றல் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன ஹோவர்ட் கார்ட்னர் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் 8 விதமான இன்டெலிஜென்ஸ் சொன்னார். இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு விஷுவல் இன்டெலெக்ட் இருக்கிறது, கிரியேட்டிவ் இன்டெலெக்ட் இருக்கிறது. இந்த குழந்தைக்கு அந்த லைனில் விடலாம். அதற்கு யார் முக்கியமான காரணமாக இருக்கணும்னா பேரண்ட்ஸ். ஸோ யூ கேன் பி டிமாண்டிங் பட் யூ ஷுட் பி சப்போர்ட்டிவ். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில எபிசோட் நான் போட போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு பற்றியோ சட்டம் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.